எந்திரன் படத்தில் வர மாதிரி ஒரு ஏஐ மாடல் இன்னொன்று ஏஐ மாடலோட கம்யூனிகேட் பண்ணிக்க போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ பேசிக்காக நம்ம இன்றைக்கி எந்த ப்ரோட்டோக்காலை பற்றி பார்க்க போகிறோம்னா A2Aன்ற ஒரு ப்ரோட்டோக்காலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நடந்த கூகுள் சம்மிட்டில் A2Aன்னு ஒரு புது ப்ரோட்டோக்காலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு முன்னாடியே தெரியும் ஏஜென்ட்ஸ்னால் என்னன்றது. நம்ம கொடுக்குற டாஸ்க்கை அது செஞ்சு முடிக்கிற அளவுக்கு அது கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா அது ஒரு ஏஜென்ட்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஆனால் ஒரு ஏஜென்ட்டும் இன்னொன்று ஏஜென்ட்டும் இவ்வளோ நாள் கம்யூனிகேட் பண்ணிக்கவே முடியாதுங்கிற நிலைமை இருந்துச்சு, ரைட்டா? ஸோ இப்போது A2Aங்கிறது என்னென்னா ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன், ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க, ஓகேவா? அந்த இன்டர்வியூக்கு யார் யாரெல்லாம் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ண போகிறீங்க, ஓகேவா? சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு எனக்கு இந்த கேண்டிடேட்ஸ்லாம் எடுத்துடுவான்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஏஜென்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அது இன்னொன்று ஒரு ஏஜென்ட், எதுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணுற ஏஜென்ட்டுக்கு அந்த மொத்த டேட்டாவையும் கொடுத்து பேக்ரவுண்ட் செக்கையும் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ 2 ஏஜென்ட் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்டை ரிட்டர்ன் எடுத்து வந்துடும். ஸோ இதுவுமே ஒரு பிக்கஸ்ட் லீப் தான் ஏஐயில். எதுக்காக அப்படின்னா, ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன் ஆகும்போது மல்டி கொலாபரேட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ பேசிக்காக இதுதான். இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.